இன்றைய சிந்தனை. எங்களுடைய வாழ்வியலிலே எண்ணங்கள் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் இறை வழிபாட்டை முன்னிலையாக வைக்கின்றோம். இன்றைய தினம் பிரதோஷ விரதமாகும். எங்களுடைய சைவ சமயத்தின் முழுமுதல் தெய்வமாக போற்றப்படுகின்ற சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான விரதத்திலே ஒன்றாக அமைகின்றது. இந்த பிரதோஷ விரதம் மற்ற விரதங்கள் போல இல்லாமல் ஒரு தனித்துவமான முக்கியத்துவத்தை பெறுகின்றது. இந்த பிரதோஷ காலம் என்று ஒரு நேரம் நிர்ணயிக்கப்படுகின்றது. பிற்பகல் 4:30 6:30 வரையான காலப்பகுதி பிரதோஷ கால விரதமாக போற்றப்படுகின்றது. இந்த பிரதோஷ காலத்திலே சிவனை வழிபட்டு அருள் பெறுகின்ற பேறு ஒரு அற்புதமான பேராக அமைகின்றது. எங்களுடைய இந்த ஆன்மா எப்பொழுதுமே ஒரு யந்திரம் போல இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்ததாக சரித்திரம் இல்லை. எங்கள் பார்வைக்கு மற்றவர்கள் அவருக்கு என்ன என்று சொல்வோம். எங்கள் பார்வையில் தான் நாங்கள் இப்படி பார்ப்போம். அவர் நன்றாக ஒரு கார் வைத்து ஓடிக்கொண்டிருப்பார், ஒரு சொகுசு வீட்டிலே வாழ்வார், நல்ல உத்தியோகத்தில் இருப்பார், அல்லது நல்ல அவருக்கு கீழே ஒரு 50 பேர் வேலை செய்வராக இருப்பார்கள். அவருக்கு என்ன என்று சொல்வோம். ஆனால் அவருக்கு இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு தெரியாது. நாட்டின் ஜனாதிபதியை பார்த்தால் அவருக்கு அந்த நாட்டை ஆளுகின்றார் என்று சொல்லுவோம். அவருக்கு இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு தெரியாது. எனவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நிறைந்த பிரச்சனைகள் இருக்கும். இந்த ஆன்மா யந்திரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. எனவே இந்த ஆன்மாவுக்கு ஒரு ஈடேற்றம் வேண்டும், ஒரு ஆறுதல் வேண்டும், ஒரு அமைதி வேண்டும். அந்த நிலைதான் இந்த விரதங்கள். ஆன்மா தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் களைந்துவிட்டு இறைவனை நினைந்து வருந்தி வேண்டுகின்ற நேரம் இந்த விரத காலங்கள். ஆக எங்களுடைய சமயத்தின் உச்சமான தெய்வமான முதற் தெய்வமான முழுமுதல் தெய்வமான சிவனுக்குரிய முக்கிய விரதம் இந்த பிரதோஷ விரதம். இதை நாங்கள் அந்த காலத்தில் இருந்து நீங்கள் விரதம் அனுஷ்டிக்க முடியாவிட்டாலும் இந்த பிரதோஷ காலம் 4:30 6:30 காலத்திலே சென்று அந்த இறைவனுக்கு நடைபெறுகின்ற அபிஷேகத்தை தரிசனம் பண்ணி, அந்த பூஜைகளை தரிசனம் பண்ணி, அமைதியாக இருந்து இந்த சிவபுராணம் பாராயணம் பண்ணி, சிவனுடைய பாடல்களை பாடி, திருமுறைகளை பாடி வழிபட்டாலே அந்த ஆன்மாவுக்கு நல்ல அமைதி கிடைத்து விடுகின்றது, நல்ல நிறைவு கிடைத்து விடுகின்றது. நாங்கள் படுகின்ற அந்த யந்திரமயமான ஒரு சூழலிலிருந்து விடுபட்டு ஒரு நாளேனும் அந்த ஆன்மாவுக்கு, அந்த மனதுக்கு, அந்த இயக்கத்துக்கு அமைதி கிடைக்கின்றது. அப்படி கிடைக்கின்ற பொழுது எங்களுடைய இயக்கத்திலே ஒரு மாறுதல், ஒரு தெளிவு, ஒரு ஆற்றல் இவையெல்லாம் அமைந்து விடுகின்றது. எனவே இவைகளை நாங்கள் முக்கியமாக கவனித்து கொள்ள வேண்டும். இது எங்கள் எல்லோருக்கும் மிக மிக உன்னதமான ஒரு அற்புதமான வழிகாட்டலாக அமைகின்றது. விரதம் என்றாலே நாங்கள் உணவை சுருக்கி, உணர்வை கட்டுப்படுத்தி, உள்ளத்திலே இறைவனை கொண்டு வந்து நிறைவாக வழிபடுகின்ற நாளாக அமைகின்றது. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே கொண்டு செயல்பட்டால் பலவிதமான சிறப்புகளையும், பலவிதமான மேன்மைகளையும், பலவிதமான நன்மைகளையும் அடைய முடியும். நன்றி.